வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தனிமையில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தாயார் தீயில் எரிந்து உயிர் மாய்ப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரியை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் செமுவல் ஜே பபோரா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரம் இந்து சமுத்திர வலயத்தை பாதுகாத்து அமைதியான இந்து சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பையும் அட்மிரல் பபோரா பாராட்டினார். இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவிற்கிடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக்கிக் கொள்ளவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதாக அட்மிரல் ஜே பபோரா தெரிவித்தார். இலங்கையின் பாதுகாப்பு துறையின் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரையில் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது நன்றி தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பீத ஹரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமேக, இலங்கையின் அமெரிக்க தூதுவர் ஜீலி ஷங், லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் டென்ஸ் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கனேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பிரபல குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான சஞ்சீவகுமார சமரரத்னேயின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் 23 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 15 ஹலமத்து சவன பகுதியைச் சேர்ந்த ஹீலியட் மாதவன் என அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபர் மாதம்பட்டிய காவல் பிரிவில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிமன்ற அறவைகள் அமைந்துள்ள இடங்கள் குறித்த தகவல்களை வழங்குவதன் மூலம் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 19, 2025 அன்று அழுத்கடை எண் 5 நீதவான் நீதிமன்றத்தில் நடந்த கனேமுல்ல சஞ்சீவனின் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் மகன் வீட்டுக்கு வரவில்லை என்ற மனவிரக்தியில் தாய் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தங்கராசா கோதை நாயகி என்ற 4 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கணவன் இறந்த பின்னர் குறித்த மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். மகன் ஒருவர் தினமும் மாலை வேளையில் தாயின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீடு செல்வது வழமை. இந்நிலைமை வியாழக்கிழமை அந்த மகனுக்கும் தாய்க்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. பின்னர் மகன் வீட்டுக்கு வரவில்லை. இதனால் மனவிரக்தியடைந்த குறித்த தாய் வெள்ளிக்கிழமை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை இரவு உயிரிழந்துள்ளார். இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளைகளில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்தில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது 1 மில்லியன் ரூபாவாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை 2,50,000 ரூபாவாக குறைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது. எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் எனவும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தனிமையில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தாயார் தீயில் எரிந்து உயிர் மாய்ப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரியை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.